அடி சொல்ற ஸ்டார்ட் பண்ணா போடு ஏன்டா தலை இங்க போட்ற மாதிரி பாரு நான் மூஞ்ச கட்டுங்க பேசுகிறேன் இதான் வாய் தந்தி பேசுறேன் சொல்லுறேண்ணா டேய் கம்முன்னு என்ன இருக்காரு அங்கே இருக்கா எல்லாரும் சேர்த்துக்கிறான் சரி ஓகே சார் நான் வந்து அப்படியே உங்க கூட தானே வருவேன். ஓகேப்பா லைவ் என்ன ஓடுது போனா போனா ரோடு எடுக்காரு அதுக்குள்ள கார் வரும்போது கார் வழிவிடும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நில்லுங்க. செருப்பு போட்டு ஏன்டா செருப்பா போடாமல் வந்துருக்க
ஆனால் இப்படி மட்டும் ஃப்ரீயாக விடலாம். தளபதி 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 உள்ளனா நம்மளுடைய அண்ணன் இதை வந்து கொண்டிருக்கின்றார். அவர்களை வருக 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 என சின்னப்பட்டு மன்ற தலைவர் முருகன் யூடியூப்ல வாழ்க தலைவர் தளபதி, வளர்க மக்கள் இயக்கம். எங்களுடைய தளபதி அவர்கள் நடித்து அக்டோபர் மாதம் வெளிவர உள்ள லியோ திரைப்படத்தை முன்னிட்டு இப்படி ஒரு அருமையான விழாவை உங்கள் ஊரில் உள்ள எங்கள் நிர்வாகிகள் இன்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கடுமையான பணிச்சுமையிலும் எங்களுக்கு இந்த விழா நடத்துவதற்கு அனுமதி அளித்து இந்த விழாவில் கலந்து கொண்ட எங்களுடைய அகில இந்திய பயிற்சியாளர்களை வருக வருக என இந்த விழாவை
இவ்வளவு சிறப்பாக நேர்த்தியாக ஏற்பாடு செய்த இந்த கிளையினோட நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய தளபதி மக்கள் கட்சியின் சார்பாக எங்களுடைய நன்றி தெரிவித்துள்ளோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த விழா நடத்துவதற்கு முக்கிய காரணமான இந்த ஊரை சார்ந்த பெரியவர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், மாணவர்கள் உங்கள் அத்தனை பேரும் தளபதி மக்களை கட்சியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். தளபதி அவர்கள் தன்னுடைய எந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருந்தாலும் அது ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் வகையில் இருக்க வேண்டும், மாணவ மாணவிகளுக்கு பயன்பெறும் வகையில் இருக்க வேண்டும் என்பதை எங்கள் தளபதியுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை ஈடேறும் வகையிலே இப்படிப்பட்ட ஒரு அருமையான விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த விழாவில் கலந்து கொண்ட எங்களுடைய அகில பொதுச்செயலாளர்களை இந்த கிளையோட நிர்வாகிகள் கௌரவிப்பார்கள். உள்ள வாயா. தற்போது எங்களுடைய ஆசான் அகில பொதுச்செயலாளர்கள் உங்களுடைய சிறப்பு ஆற்றுவார். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய விழுப்புரம் மாவட்ட பொறுப்பாளரும் கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவரும் வழக்கறிஞருமான ஆர் பரணி பாலாஜி அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய விழுப்புரம் மாவட்ட தலைவர் சகோதரர் குஷி மோகன் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கோட்டைக்குப்பம் நகர செயலாளர் முகமது கௌஸ் அவர்களே, நகரமன்ற உறுப்பினர் முகமது கௌஸ் அவர்களே, தளபதி மக்கள் இயக்க வானூர் ஒன்றிய சகோதரர் நிரஞ்சன் அவர்களே, கௌரவ தலைவர்கள் வேலு அவர்களே, சரவணன் அவர்களே, ஜெயபால் அவர்களே, முரளி அவர்களே, துணைத் தலைவர் தமிழரசன் அவர்களே, செயலாளர் சுந்தர் அவர்களே, துணை செயலாளர் மணிகண்டன் அவர்களே, பொருளாளர் சந்திர பாண்டியன் அவர்களே, இணை செயலாளர் ராம்குமார், சுரேந்தர், கணேஷ் பாபு அவர்களே, உறுப்பினர்கள் பச்சையப்பன், திருக்குமரன், சக்திவேல், தினேஷ், சக்திவேல், சூர்யா, முருகவேல், ஜீவானந்தன், அஜித்குமார், மதன்குமார், ஏமநாதன், கணேஷ், கிஷோர், ராஜேஷ், கணேஷ், ஹரிபிரசாத், முத்து, மோகனப்பிரியன், அஜய், தருண்குமார் மற்றும் சின்னக்கோட்டக்குளம் 23வது வார்டு தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களின் தாய்மார்களே, பெரியவர்களே, இந்த பகுதியை சேர்ந்த ஊர் பெரிய மக்களே, உங்கள் அனைவருக்கும் தளபதி சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் காலதாமதம், காலையிலிருந்து மதுராந்தகத்துல மகளிர் அணி ஒரு நலத்திட்ட உதவிகளை அவங்க பண்ணியிருந்தாங்க ஒரு 4-5 இடத்துல. அதை முடிச்சுட்டு ஒரு மண்டபத்துல துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு 300 பேருக்கு உணவு கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடுலாம் போட்டு அவங்களை கௌரவப்படுத்தி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்கு வரும்போது மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதை நானோ மாவட்ட தலைவரோ மற்றவர்கள் யாரும் ₹1 பணம் கொடுக்கவில்லை. இது முழுக்க முழுக்க இங்கு இருக்கும் நண்பர்கள் அவர்களுடைய சொந்த செலவில் இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். மேலும் தளபதி சொல்வதெல்லாம் முதலில் குடும்பத்தை பார்க்க வேண்டும், அதற்கு அடுத்தபடியாக தொழிலை பார்க்க வேண்டும். அதில் கிடைக்கும் 1%, 2% எடுத்து ஏழை மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தளபதி என்பதை எங்களுடைய உயிர்
மூச்சு நாடி ரத்தம் அனைத்தும் தளபதி தான். எங்களுக்கு எந்த ஜாதியும் நீங்க கேட்டீங்கன்னா தளபதி ஜாதின்னு தான் நாங்க சொல்லுவோம். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பாண்டிச்சேரி பக்கத்துலதான் இருக்குது. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு கும்பலை கூட்டணும் போனோம்னா நான் 10 நாள் 15 நாள் ஒர்க் பண்ணாதான் இந்த கும்பலை கூட்ட முடியும். ஆனா இங்க தளபதின்ற ஒரு முகத்தை காட்டினா போதும், எவ்வளவு பேர் கூட்டம் தான் எங்களுடைய தளபதி மக்கள் இயக்கம். தளபதி மக்கள் இயக்கம் என்பது மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. குழுவியகம் என்பது தினந்தோறும் 40 பேர் 50 பேர் ரத்த தானம் கொடுக்கிற ஒரு இயக்கம் தளபதி மக்கள் இயக்கம் என்பதை குழுவியகம் போன வாரம் கூட 15 நாளுக்கு முன்னாடி கரண் என்பவர் செங்கல்பட்டுல சாலை விபத்துல மரணம் அடைஞ்சார். அடுத்த அரை மணி நேரத்துல கண்தானம் வழங்கிய ஒரு உன்னதமான ஒரு ரசிகர் எங்கள் கரண் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தளபதி விலையில்லா ரொட்டி முட்டைப்பால் திட்டம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாணவ மாணவிகளுக்கு அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் தளபதி மக்கள் இயக்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். காமராஜர் பிறந்த நாள் என்று தளபதி பயிலகம் இரவு பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது. என்று 150 இடத்தில் இரவு பாடசாலை தமிழ்நாடு முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கமாக தளபதி மக்கள் இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலும் நலத்திட்ட உதவிகள் எங்க நீங்க பாத்தீங்கன்னாலும் தளபதிக்கு பிறந்த நாள் ஜூன் 22. எல்லாருக்கும் தலைவர்களுக்கு மற்ற யாராக இருந்தாலும் 5 நாள் 10 நாள் கொண்டாடுவாங்க மேக்சிமம். எங்களுடைய தளபதியுடைய பிறந்த நாளை 365 நாளும் கொண்டாடக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் தளபதி தான். நான் ஏதாவது ஒண்ணு மக்களுக்கு செய்து கொண்டே இருப்போம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். ஏன் என்று சொன்னால் தளபதிக்கு சொல்லுக்கிணங்க அவர் இந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பொதுமக்களாக நீங்கள் கொடுத்த அது ஒரு கௌரவம், நீங்கள் கொடுத்த அந்த அங்கீகாரம். அதுதான் அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய உழைப்புக்கு நீங்கள் எங்களுடைய தளபதியுடைய ரசிகர்கள் நிர்வாகிகள் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இங்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பழனிச்செல்வி என்று திருநெல்வேலியை சேர்ந்த பழனிச்செல்வி என்ற ஒரு பெண் பிடெக் படிச்சுட்டு சென்னையில வேலைக்கு சேர்ந்தாங்க. ஒரு 10-15 நாள்ல அவங்க 15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில 6 மணிக்கு அவங்க ரோட கிராஸ் பண்ணும்போது, வேலைக்கு காலையில 6 மணிக்கு டியூட்டிக்கு போகணும். ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் இடிச்சுட்டு நிக்காமே போயிடுச்சு. அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு தளபதி அந்த பொண்ணு பேஸ்புக்லயே வாட்ஸ்அப்லயே யாரோ சொல்லி இருக்கிறாங்க. அது என்னன்னு போய் பாருன்னாரு. நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. சார் இனிமேல்கிட்ட எங்களால ஒன்றும் செய்ய முடியாது, அது கடவுள் கையில இருக்குது. அது 5 நாள் ஆகலாம், 10 நாள் ஆகலாம், 20 நாள் ஆகலாம். அது எப்போ இல்லை 20 வருஷம் கூட ஆகலாம், எங்களுக்கு தெரியாது. இனிமேல்கிட்ட அவங்க இங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றது எந்த வித அர்த்தமும் இல்லை. அதனால நீங்க தயவு செய்து இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. அப்ப இதுக்கு எவ்வளவு பணம் கட்டணும்னு இப்ப நீங்க யார் கட்ட போறதுன்னு தளபதி தான் கட்ட போறாருன்னு சொன்னா 2 லட்ச ரூபாய் கட்டுனாங்க. கட்டணும். கட்டினோடனே அவங்க அப்பாவும் அம்மா ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் லேட்டுன்னு அவங்க ஊருக்கு அனுப்பி வைக்கும் போது அந்த ஆம்புலன்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு கேட்டுக்கு அப்படி போன உடனே அவங்க அப்பா மட்டும் தனியா இறங்கி வந்தாரு. என்னான்னு கேட்டேன். திருநெல்வேலியில என் வீடு குடிசை வீடு, என் பொண்ணு அங்க வச்சிருக்க முடியாது. நீங்க ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல வச்சு பாத்தீங்கன்னா நான் போய் அதுக்குள்ளே ஒரு வீட்டு வாடகைக்கு எடுத்து என் பொண்ணை நாங்க இட்டு போயிட்டு சேர்த்துருவேன். நான் அந்த வீட்டுல வச்சு நான் பாத்துக்கிறேன் இல்லையா, அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கன்னாரு. இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது நாங்க உங்ககிட்ட உதவி கேட்கல, நீங்க எப்படியே தெரிஞ்சு நீங்களா எங்களுக்கு உதவி செஞ்சு எங்க ஆம்புலன்ஸ் எல்லா வசதியும் செஞ்சு எங்களுக்கு அனுப்புறீங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படிங்க திரும்ப திரும்ப உங்ககிட்ட உதவி கேட்கறது? இருந்தாலும் என் மனைவி எதுக்கு நீ போய் கேட்டுதான் பாரு அப்படின்னாங்க. அந்த தயக்கத்தோட தான் வந்தேன். இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா இங்கேயே வச்சிருப்போம்ல அப்படின்னு தளபதி கிட்ட சொன்னீங்க. இதை முன்னாடியே அவங்க சொல்லலையாரு. சொல்லலைன்னு அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் கேட்கறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு நாளா இருந்தாலும் சரி அவங்களை வச்சுக்கலாம், நீ அவங்க கிட்ட சொல்லிடு. அதுக்குண்டான காசை
கட்டிங்களா அப்படின்னு சொன்னாரு. உடனே அவங்க சொந்தக்காரங்க இதெல்லாம் சொல்லி ஏதோ ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல், அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க. அந்த இடத்துல இட்டு போய் சேர்த்து 15வது நாள் கண் முழிச்சு இன்று அந்த பொண்ணு நன்றாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்துச்சு. ஆனா எனக்கு தெரியுதா எனக்கு சொல்லுமா, என்னம்மா விஷயம், எப்படிமா இருக்கிற, உடம்புலாம் எப்படி இருக்கிறேன்னு, நல்லா இருக்கிறேன்னு, அப்படின்னு எனக்கு கல்யாணம்னு அடுத்த வாரம் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா அப்படின்ட்டு எனக்கு பத்திரிக்கை வச்சுட்டு, தளபதிக்கு பத்திரிக்கை வைக்கணும்னு அவர் ஆந்திராவில் ஷூட்டிங்ல இருக்கிறாருமா, வர்றதுக்கு 10-15 நாள் ஆகுமா, நீ பத்திரிக்கை கூட நான் சொல்லிடுறேன்னு. ஆனா இன்னைக்கு நான் மறுஜன்மம் எடுத்து இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னா அது அவரால. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்காம நான் கல்யாணம் பண்ணிக்க நான் என் ஊருக்கு போக மாட்டேன்னு இருந்துச்சு. அம்மா, திருநெல்வேலி இன்னும் இருக்கிறது 8-9 நாள் தான், உனக்கு போறதுக்கே 1 நாள் 1.5 நாள் ஆயிடும். அதனால தயவு செய்து நான் சொல்றது கேளுமா, நீ போமான்னு. இல்லைண்ணே, நீங்க இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க ஏதாவது சொல்ல போறீங்கன்னு என் வீட்டுக்காரு மாமனார் மாமியார்லாம் ரொம்ப தங்கமானவங்க. நான் இதை மாதிரி போன்ல சொன்னோடனே நீ உன் மனசுக்கு எப்படி தெரிந்து படுதோ, நீ என்னைக்கு தளபதியை பார்த்துட்டு வரியோ அது வரைக்கும் நான் உனக்கோசம் காத்து நிற்பேன், தாலியை கையிலே வச்சு நிற்பேன், நீ எப்போ வரியோ அப்போ நான் தாலி கட்டுறோமா அப்படின்னு எங்க வீட்டுக்காரன் மாமியார்லாம் சொல்லிட்டாங்கன்னு. நான் சொல்றது கேளுமா, நீ இப்போ நான் தளபதி கிட்ட 2 தடவை போன் பண்ணி சொன்னேன், எப்படியாவது சொல்லி சமாளிச்சு அனுப்பிச்சிருங்கன்னாரு. மதியானம் ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு, 6 ஆச்சு, 6:30 மணி ஆச்சு. 6:30 மணிக்கு பார்த்தா ஒரு சின்னதா ஒரு ரூம் எடுத்து நாங்கள் எங்க வசதி தகுந்த மாதிரி நானும் எங்க அப்பாவும் தங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு போய் தங்க போயிட்டாங்க. நான் எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கல. நீ திருப்பி போய் தளபதி சொன்னா, நீ போய் பார்த்து சொல்லுங்கண்ணே, இந்த மாதிரி நான் ஒரு 10 நாள் கழிச்சு பாக்குறேன்னு சொல்லுங்கன்னாரு. அது அந்த பொண்ணு நான் போகவே மாட்டேன்னா, நீ தயவு செய்து அதை பத்தியே பேசாதீங்க, என்னைக்கு வராரோ அன்னைக்கு நான் பார்த்துட்டு போவேன்னு சொல்லிட்டு நான் சாருக்கிட்ட தளபதி கிட்ட, சார் அது போற மாதிரியே தெரியல, அது என்ன சொன்னாலும் அது கேட்க மாட்டேது சார் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இரவாக அவரே காரை ஓட்டின்னு வந்து கொடுத்து பரிசு பொருட்களை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்ச ஒரு தலைவர் எங்கள் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், பெரியவங்க நீங்க எல்லாம் நினைக்கலாம், என்னடா இது தளபதி எங்க பார்த்தாலும் அதை செய்யறாங்க இதை செய்யறாங்க அவங்க பிள்ளைன்னு. உண்மையாக சொல்றாங்க, ஒரு ஒப்பற்ற தலைவர், ஒரு உண்மையான தலைவர், ரசிகர்களும் தொண்டர்களுக்கும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தளபதி என்பதை 2 மாதத்துக்கு முன்பாக மாணவ மாணவிகளை கௌரவப்படுத்த வேண்டும் என்று 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசு கொடுத்து சான்றிதழ் கொடுத்து அவர்களை கௌரவித்து வழி அழைச்சி வைத்த தலைவர் எங்கள் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த விழாவில் எங்க நீங்க பாத்தீங்கன்னாலும் யாரு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் கூட இருந்திருப்பாங்க. எப்பேற்பட்ட ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, உலகத்திலே 14 மணி நேரம் நின்று ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் கௌரவப்படுத்தி விருந்து கொடுத்து நைட்டு 8 மணி ஆனாலும் ஒருத்தவங்களுக்கு கூட விடாம இருந்து 14 மணி நேரமும் நின்று எல்லாருக்கும் ஊக்கப்பரிசை கொடுத்து சான்றிதழ் கொடுத்து கௌரவப்படுத்தி அழகு பார்த்த ஒரே தலைவர் எங்கள் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனாவை நீங்க சொல்லலாம், கொரோனா மனுஷனோட உயிர், கொரோனா எந்த நேரத்தில் எப்படி வந்ததுன்னு தெரியாது. 5 நிமிஷத்துல டக்குன்னு நல்லா இருந்தாங்க, கொரோனா தூக்கின்னு போயிடுச்சுன்னாங்க. அப்படி இருக்கும்போது நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சகோதரியுடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லை. அதை எப்படியோ அவங்க இட்டுன்னு போயிட்டு கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தாங்க. சேர்த்த உடனேயே அவங்க 15 பாட்டில் ரத்தத்துக்கிட்ட தேவைப்படுனாங்க. அவங்களுடைய சொந்தம் பந்தம் எல்லாருக்கிட்டையும் கேட்கறாங்க, லாக்டவுன், பாஸ் வாங்க முடியாது, நான் எப்படி மோட்டார் சைக்கிள்ல வர முடியும், பெட்ரோல் கிடையாது, பஸ் கிடையாது, கார் கிடையாது, எப்படி வர்றதுன்னு தவிச்சாங்க அவங்க சொந்தம் பந்தம் எல்லாம். அப்படி இருக்கும்போது அந்த தகவல் எனக்கு சொன்னாங்க. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்துல மாவட்ட தலைவரிடம் சொன்ன ஒரு 25 நிமிடத்தில் 15-20 பேர் போய் ரத்தம் கொடுத்த ஒரு இயக்கம் தளபதி மக்கள் இயக்கம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு தளபதி மக்கள் இயக்கம் இன்று மிக சிறப்பாக இந்த இடத்தில் இவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எப்போதும் மக்களோட மக்களாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அது ஒத்துருங்க அங்க இருக்கு தள்ளாடி போனோம் அப்படி யாருக்கு மேல ஒரே தளபதி கால வாங்க ஒண்ணுங்க ரெண்டாவது லைன் அப்படியே நிக்க வச்சு அப்படியே அப்படி போயிடுங்க வாங்க அப்படியே சொல்லுங்க அண்ணா அந்த திரும்பிங்கண்ணா திரும்பி அப்படி இல்லைங்கண்ணா யாரெல்லாம் செலவு பண்ணா வாய்ப்பு வந்து இப்படி உட்காரு சொல்றேன் அப்படியே உட்காரு அப்படியே உட்காரு செலவு பண்ண அப்படியே உட்காந்து உட்காந்து அழகா அப்படியே
அப்படியே ஒரே அப்படியே ஒரு ஆள் கொடுத்தாங்க அரேந்து அப்படி போயிடுங்க அப்படி போயிடுங்க அப்படி போயிடுங்க பின்னாடி பக்கம் போங்க, இங்க இல்ல, பின்னாடி பக்கம். அப்படியே வந்துடலாம். உள்ளமான கூட போறாள் அம்மா வீட்டுக்கு கவுஸ் அப்படி போயிடும் அப்படியே அவங்க கையில் செஞ்சு சொன்னாங்க அப்படியே 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 ஓகே ஓகே அவரில் ஓரம் அவங்களை அனுப்பிடுங்க அப்படி போடுங்க போயிட்டு இல்லையா இரு இருக்க மாட்டா வேலா இருக்க மாட்டா போங்க போங்க மாட்டேங்க
மாறி மாறி இல்லைங்க தோசை ஓ ஓ போங்க போங்க அடுத்து நீ போ நான் அனுப்பினேன் போங்க அவனுக்கு நீ போன நீ போன சரி போமா அரைந்து அவரு இன்னொருத்தர் கொடுங்க குறுக்க போய் வந்தீங்க என்னதான் நினைச்சு அப்படியே 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 போங்க மறைக்காத போட மறைக்காத லேடிஸ் இல்லையா வாங்க 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 வரல வாமா 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 அப்படி வாங்க மாமா பசங்களாம் அழகா வரலாம் பெரிய பசங்களா அரைந்து அரைந்து அப்படி போட மேல போட அங்கே கொஞ்சம் பேக் போயிடுங்க. நான் அசோக் இவங்களும் சேர்ந்து தெரியும் சேர்ந்து
தெரிய மாட்டேன் பேடி போசம் பின்னாடி வந்து குமரா என்ன பேடி வந்து தம்பி ஆளுக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிளியரா பின்னாடி வந்து நான் ஒரு இப்படி சொல்ல அவருங்க மாறி அப்படியே 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 வாடா இப்படி வந்து வாடா இப்படி பின்னாடி தங்கா அப்படி ஓடியா வாடா இறக்கி விட்டுருங்க ஃபேஸ்புக்லையா யூடியூப் அனுப்பிவிடுங்க அப்படியே அனுப்பிவிடுங்க இப்படியே பிடிச்சிருக்கிறியா ஒழுங்கா எடுக்க மாட்டேன். அரவிந்த் பெரிய அரவிந்த் கூப்பிடு, சீக்கிரம் கூப்பிடு. அங்க இருப்பான் ரன்சைட்ல இருப்பான் பாரு. திருப்பியா கட்டாதா வழி விட்டு போடு
யார் பண்ணுது அவங்கள்ட்ட கொடு. என்ன பண்ண போறோம்? அவர் ரொம்ப நாள் தொலை பண்ணிக்கிறாரு. ரொம்ப நாள் தொலை பண்ணிக்கிறேன். போய் போங்க. நீங்க வந்துருங்க, நீங்க வந்துருங்க, நீங்க வந்துருங்க, நீங்க வந்துருங்க. சரி எதுடா அண்ணன் தானே எடுப்பான். கை வலிக்குறா. நாலு மணி நேரத்துல கை வலிக்குறா. அவங்க ப்ளீஸ் பூரா கை அஜய் அஜய் பிரியாணி கொடுக்கலாம். சின்ன பசங்க டைம் ஆகுது பாரு. வழி மறிக்காது அனுப்பிவிட்டாரு. ஜுனைத் அங்க வந்து பசங்க அனுப்பிடுவாங்க. வாங்கின பசங்க யாரக்கூடாது. ஏய் வாங்கணும், திரும்ப வரக்கூடாது. தெரியும், போய் சொல்லக்கூடாது. வேணுமா? சாப்பாடு ஓகேப்பா, நன்றிப்பா. நீ தான் வந்து தெரியல.
அரவிந்த் எங்க இருக்காங்க? அரவிந்த் எங்க இருக்காங்க? அவனை கட் பண்ணிட்டாங்க. லைவ் போகுது. கட் பண்ண